திஸ் நம்ம வெல்கம் டு ரிச் ப்ராப்பர்ட்டி. இப்போ நம்ம எக்ஸாக்டாக எங்கே நிற்கிறோம்னா கேகேநகரில் நிற்கிறோம். கேகேநகரில் ஒரு கிழக்கு மற்றும் வடக்கு பார்த்த ஒரு அழகான ஒரு பங்களா பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். எனக்கு பின்னாடி இருக்க வீடு தான் அது. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஏரியா அது. எல்லா வசதிகளுமே இங்கே இருக்குது. 3 பெட்ரூம் கொண்ட வீடு இது. ஃபுல்லாக கார்டன் செட்டப்பில் வச்சுருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இல்லை பெரிய எக்ஸ்யூவி காரே நிறுத்தக்கூடிய அளவுக்கு பெரிய கார் பார்க்கிங் இருக்குது. வீட்டுடைய எலிவேஷன் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட், அதாவது 1.25 கோடி தான் அதோடைய விலையை கோட் பண்ணுறாங்க. 2580 சதுரடி இடம். அதாவது ஃப்ரண்டேஜ் வடக்கு பார்த்தமாக இருக்கும், மெயின் தலைவாசல் கிழக்கு பார்த்தமாக இருக்கும். வாங்க நம்ம போய் பார்த்தோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் விற்கணும்னு நினைக்கிற உங்களுடைய சொத்துக்களை எங்களுடைய திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக விற்பனை செய்யறதுக்கும் அல்லது புதிதாக சொத்துக்கள் வாங்குறதுக்கும் கீழே கொடுத்து நம்பரில் எங்களை எப்போ வேணாலும் கனெக்ட் பண்ணலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ நம்ம பார்க்க வந்திருக்க அந்த பங்களா 2580 சதுரடி இருக்கும். இது வந்து மல்லிகைப்பூ, எலுமிச்சை, இது குண்டு மல்லி மற்றும் கருவேப்பிலை இருக்கு. நிறைய கார்டன் செட்டப் இங்கே இருக்கு. போர் இருக்கு, காவிரி வாட்டர் இருக்கு. இது எலுமிச்சை மரம். பெரிய கார் நிறுத்தலாம், அட்ஜஸ்ட் பண்ணி நிறுத்தினா 2 கார் நிறுத்தலாம், அந்த அளவுக்கு இருக்கும். நிறைய செட்டப் இருக்கு வீட்டுக்குள்ள. நம்ம வீட்டுக்குள்ள போய் பார்த்துடலாம். இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 1.25 கோடி சொல்றாங்க. நம்ம கமர்ஷியலாக கூட யோசிக்க முடியும். இப்போ இந்த இடம் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி கூட நம்ம அமைக்க முடியும். அதாவது இந்த கார்டன் ஏரியாவை, ஏன்னா அங்கிட்டு வந்து 40 அடி ரோடு, அது வந்து 40 அடி ரோடு கிழக்கு பக்கமாக இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ஃப்ரெண்டுக்காக ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்ட முடியும் இந்த இடத்துல ஃபுல்லாக. ஏன்னா அது மெயின் ரோடு, அது காம்ப்ளெக்ஸ் கட்டி நம்ம வாடகை கமர்ஷியலாக வாடகைக்கு விடலாம். ஏன்னா இங்கே வந்து 43 அடி நமக்கு இடம் இருக்குது. இது இப்படி நம்ம யோசிக்கலாம். அல்லது இதை தனியாக போர்ஷனை விட்டு நம்ம இதை வாடகைக்கு விடலாம். அல்லது மாடியில் ஏதாவது போர்ஷன் நம்ம கட்டி இங்கிட்டு தனியாக படிய வச்சு நம்ம ஒரு வருமானத்தை ஏற்படுத்தணும்னா அப்படி கூட பண்ண முடியும். ஏன்னா இங்கிட்ட நிறைய ஸ்பேசஸ் இருக்குது. இது வாட்டர் டேங்க், இது செப்டிக் டேங்க்கு, இது காவிரி வாட்டர். நம்ம இதுக்கு மேலேயே ஒரு பெட்டை போட்டு அழகாக நம்ம கமர்ஷியலாக காம்ப்ளெக்ஸ் கட்ட முடியும். ஸோ காம்ப்ளெக்ஸ் கட்டினா இதில் ஒரு 3-4 கடை கட்டலாம். நம்ம மாடிக்கு தனியாக ஒரு போர்ஷன் கட்டி இந்த பக்கத்து நம்ம வழியும் அமைக்க முடியும். இங்கே சுற்றி இடம் இருக்குது. வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போய் பார்த்துடலாம். வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் அது. இது 2 கனெக்ஷன் இருக்குது. ஒன்று சிங்கிள் ஃபேஸ் இருக்குது, ஒன்று 3 ஃபேஸ் இருக்குது. இது அடிஷ்னலாக ஒரு கனெக்ஷன் இருக்குது. நம்ம தேவைனாக்க இதை நம்ம கமர்ஷியலாக நம்ம பயன்படுத்தினா இதுலேருந்து நம்ம கனெக்ஷன் எடுத்துக்கலாம். அடிஷ்னலாக பண்ண தேவையில்லை. தலைவாசல் இது வந்து கிழக்கு பக்கமாக அமைஞ்சிருக்கும். இது பியூர் தேக்கு. ஃபுல்லாக நிறைய வேலைப்பாடுகள், கை வேலைப்பாடுகள் செஞ்சு வச்சுருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இது உள்ளேருந்து நம்ம வெளியே யார் நிற்கிறாங்கன்றத பார்க்கலாம். ஆனால் வெளியே இருந்து தெரியாது. உள்ளுக்குள்ள ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் வீடு. ஸ்டேர்கேஸ் வந்து உள்ள வீட்டுக்குள்ளேயே இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். லைட்டிங் செட்டப்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது டைனிங் ஏரியா. இது ஜஸ்ட் ப்ரேயர் ஹாலாக வச்சுக்கலாம். இப்போ கீழே உள்ள பெட்ரூம் போகிறோம். இது மாஸ்டர் பெட்ரூமு. இந்த ஹேண்ட் வாஷ்க்கு இந்த லைட்டிங்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது மாஸ்டர் பெட்ரூமு. நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. 3 ரூம் இருக்கு. 3மே அட்டாச் பாத்து. நம்ம ஃபர்ஸ்ட் கிச்சன் ஏரியா போறோம். ஃபுல்லா சிம்னி இருக்குங்க. கம்போர்ட் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நீட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த வீட்டில் காவிரி வாட்டர் இருக்கு, போர் வாட்டர் இருக்கு, எல்லாமே இருக்கு. இது இல்லாமல் சாஃப்ட்னஸ்க்கு நிறைய பண்ணி வச்சிருக்காங்க. இது வந்து போருக்கு உண்டானது. இந்த சுவிட்ச் ஆன் பண்ணிட்டாக்க அது ஃபில்டர் ஆகி, அதாவது ஏரையிலே ஃபில்டர் ஆகி அந்த வாட்டரை வந்து சாஃப்ட் ஆக்கிட்டு டேங்க்ல ஏற்றும். இது வந்து
இப்போ நம்ம பார்த்துருக்கிறது வந்து மெயின் ஹால். பில்டிங் தெளிவாக இருக்குது. எல்லாம் பாதாள சாக்கடை கனெக்ஷன் இருக்குது, ஆனால் இன்னும் கனெக்ட் பண்ணலை. எல்லாம் போட்டாங்க, கனெக்ட் பண்ணிட்டாங்க, அதை கனெக்ட் பண்ணிடுவாங்க. எல்லாமே தயார் நிலையில் இருக்குது. இதுக்குமே வெளியே போக தேவையில்லை. காவல் வாட்டுக்கு இந்த சுவிட்ச் ஆன் பண்ணிட்டாங்க, நம்ம டேங்க்லேருந்து மேலே ஏறிடும். மெட்டீரியல் ரொம்ப குவாலிட்டியான மெட்டீரியல் இந்த வீட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வந்து காமன் பாத்ரூம் இருக்குது. இந்தியன் கிளாஸெட்டு காமன் பாத்ரூம் இது கீழே கிரவுண்டில். வீட்டுக்கு பின்னாடி வழி இது. சுத்தமாக பக்காவாக கார்டன் செட்டப் போட்டு ஃபுல்லாக காம்பவுண்ட் போட்டிருக்காங்க. வீட்டில் முன்னாடியும் கார்டன் இருக்குது, பின்னாடியும் கார்டன் இருக்குது. நல்ல மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க வீடு. ரொம்ப அழகான மெயின்டெனன்ஸில் இருக்குது வீடு. நல்ல காற்று வசதி இருக்குது, வெளிச்சம் இருக்குது வீட்டில். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போக போகிறோம். எல்லாம் பியூர் தேக்கு. இது ஹை ரூஃபிங் சிஸ்டம். இது நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். பில்டிங் நல்லா தெளிவாக இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து ஸ்டே ரூம் இது. இப்போ இதில் வந்து இது பால்கனி. ஃப்ரண்ட்லேயும் கார்டன் இருக்குது, பேக்லேயும் கார்டன் இருக்குது, ரைட் சைட்லேயும் கார்டன் போட்டுக்கலாம். இது ஒரு மாஸ்டர் பெட்ரூமு. இங்கே ஒரு டிவி யூனிட் இருக்கு. இது பெரிய விண்டோ. எல்லாமே பியூர் தேக்கு. ப்ளஸ் பாத்ரூம் அட்டாச் இருக்கு. இதுக்கு ஆப்போசிட்ல இன்னொரு பெட்ரூம் இருக்கு. ரெண்டுமே அட்டாச் பாத்து. வெஸ்டர்ன் போட்டிருக்காங்க. லைன்ஸ்லாம் நல்ல மெயில்டான கலர்ல இருக்கு. வீட்டுக்கு பெயிண்டிங்கும் நல்ல மெயில்டா பண்ணியிருக்காங்க. மொட்டை மாடிக்கு வரோம். நிறைய ஸ்பேசஸ் இருக்கு. சுத்தியும் வீடுகள் இருக்கு. இப்போ இதுதான் இந்த போர் வாட்டருடைய சாஃப்ட்னர் சொல்றாங்க இல்லையா, அதாவது பூமியில இருக்க தண்ணியை நல்லா சாஃப்டா ஆக்கி மேலே லோட் பண்றதுக்கான மஷின் இது. ஸோ அந்த ஹார்ட்னஸை வந்து ரெடியூஸ் பண்ணிடுறது. மேலே டேங்க் இருக்கு, நிறைய ஸ்பேசஸ் இருக்கு. தேவைன்னா மாடியில் செகண்ட் ஃப்ளோரும் நம்ம போட்டுக்கலாம். வீடு வந்து கேரளா ஸ்டைலில் இருக்கும். இந்த வீட்டுக்குள்ளே இவ்வளோ கார்டனுக்கு ஸ்பேசஸ் இருக்கு பாருங்க. இவ்வளோ நம்ம கார்டன் போட்டுக்கலாம். ரைட் சைடில் ஃபுல்லாக இடம் விட்டு கட்டியிருக்காங்க. சுத்து காம்பவுண்ட் போட்டு அவங்க அத்துக்கு பக்கா வச்சுருக்காங்க. இது கார்னர் பிளாட்டு. இது வந்து கிழக்கு பார்த்தோம். இது 40 அடி ரோடு, இது 30 அடி ரோடு. நம்ம கார்னரில் நிற்கிறோம். இது வந்து கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கும். மெயின் வாசல் வடக்கு பார்த்த மாதிரி இருக்கும். ரொம்ப அழகான ஏரியா இது. கார் பார்க்கிங் ரொம்ப பெருசு. 2 கார் நிறுத்தலாம் உள்ள. இந்த இடத்துல நம்ம தேவையான காய்கறி எல்லாம் போட்டு எடுக்கலாம். வீட்டுக்கு முன்னாடி ஃபுல்லா ஒரு அழகான கார்டன் வச்சிருக்காங்க. இந்த இடத்துல தேவைப்பட்ட ஒரு பெட்ரூம் கூட நம்ம அமைக்கலாம் அடிஷ்னலா. சுத்திலும் காம்பவுண்ட் போட்டு பக்காவா இருக்கு. ரொம்ப அழகான ஏரியா இது. கார் பார்க்கிங் ரொம்ப பெருசு. 2 கார் நிறுத்தலாம் உள்ள. இந்த இடத்துல நம்ம தேவையான காய்கறி எல்லாம் போட்டு எடுக்கலாம். வீட்டுக்கு முன்னாடி ஃபுல்லா ஒரு அழகான கார்டன் வச்சிருக்காங்க. இந்த இடத்துல தேவைப்பட்ட ஒரு பெட்ரூம் கூட நம்ம அமைக்கலாம் அடிஷ்னலா. சுத்திலும் காம்பவுண்ட் போட்டு பக்காவா இருக்கு. எதுக்குமே வெளியே போக தேவையில்லை. காவல் வாட்டுக்கு இந்த சுவிட்ச் ஆன் பண்ணிட்டாக்க நம்ம டேங்க்ல இருந்து மேலே ஏறிடும். மெட்டீரியல் ரொம்ப குவாலிட்டியான மெட்டீரியல் இந்த வீட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வந்து
காமன் பாத்ரூம் இருக்கு. இது வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனுக்காக இந்த இடத்த வச்சிருக்காங்க. இது ஒரு காமன் இண்டியன் கிளாசெட்டு, காமன் பாத்ரூம். இது கீழே கிரவுண்ட்ல. வீட்டுக்கு பின்னாடி வழி. இது சுத்தமா பக்காவா கார்டன் செட்டை போட்டு ஃபுல்லா காம்பவுண்ட் போட்டிருக்காங்க. வீட்டுல முன்னாடியும் கார்டன் இருக்கு, பின்னாடியும் கார்டன் இருக்கு. நல்ல மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க வீடு. ரொம்ப அழகான மெயின்டெனன்ஸ்ல இருக்கு வீடு. நல்ல காத்து வசதி இருக்கு, வெளிச்சம் இருக்கு வீட்டுல. மேல மெட்டீரியல் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போக போறோம். எல்லாம் பியூர் தேக்கு. இந்த ஹை ரூஃபிங் சிஸ்டம் இது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். பில்டிங் நல்லா தெளிவா இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து ஸ்டே ரூம் இது. இப்போ இதில் வந்து இது பால்கனி. வந்து வீட்டுடைய ஃப்ரண்ட் எல்லாத்தையும் பார்க்க முடியும். ஃப்ரண்ட்ல எல்லாத்தையும் பார்க்க முடியும். இந்த கார்டன் செட்டப். ஃப்ரண்ட்லேயும் கார்டன் இருக்கு, பேக்லேயும் கார்டன் இருக்கு, ரைட் சைட்லேயும் கார்டன் போட்டுக்கலாம். இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம். இங்க ஒரு டிவி யூனிட் இருக்கு. இது பெரிய விண்டோ. எல்லாமே பியூர் தேக்கு. இந்த ட்ரெஸ்ஸிங் ஏரியாவும் பிளஸ் பாத்ரூம் அட்டாச் இருக்கு. இதுக்கு ஆப்போசிட்ல இன்னொரு பெட்ரூம் இருக்கு. ரெண்டுமே அட்டாச் பாத். வெஸ்டர்ன் போட்டிருக்காங்க. மாஸ்டர் பெட்ரூம் இது. வீடு கட்டி எப்படி இருந்தாலும் ஒரு 10 to 12 வருஷம் இருக்கும். டைல்ஸ்லாம் நல்ல மெயில்டான கலர்ல இருக்கு. வீட்டுக்கு பெயிண்டிங் நல்ல மெயில்டா பண்ணியிருக்காங்க. மொட்டை மாடிக்கு வரோம். நிறைய ஸ்பேசஸ் இருக்கு. சுத்தியும் வீடுகள் இருக்கு. இப்ப இதுதான் அந்த போர் வாட்டருடைய சாஃப்ட்னர் சொல்றாங்க இல்லையா, அதாவது பூமியில இருக்க தண்ணியை நல்லா சாஃப்டா ஆக்கி மேல லோட் பண்றதுக்கான மஷின் இது. ஸோ அந்த ஹார்ட்னஸை வந்து ரெடியூஸ் பண்ணிடுறது. மேல டேங்க் இருக்கு. நிறைய ஸ்பேசஸ் இருக்கு. தேவைன்னா மாடியில செகண்ட் ஃப்ளோரும் நம்ம போட்டுக்கலாம். வீடு வந்து கேரளா ஸ்டைலில் இருக்கும். இந்த வீட்டுக்குள்ள இவ்வளோ கார்டனுக்கு ஸ்பேசஸ் இருக்கு பாருங்க. இவ்வளோ நம்ம கார்டன் போட்டுக்கலாம். ரைட் சைடில் ஃபுல்லாக இடம் விட்டு கட்டியிருக்காங்க. சுத்து காம்பவுண்ட் போட்டு அவங்க அத்துக்கு பக்கா வச்சிருக்காங்க. இது கார்னர் பிளாட்டு. இது வந்து கிழக்கு பார்த்தோம். இது 40 அடி ரோடு, இது 30 அடி ரோடு. நம்ம கார்னர்ல நிற்கிறோம். இது வந்து கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கும். மெயின் வாசல் வடக்கு பார்த்த மாதிரி இருக்கும். ரொம்ப நீட்டாக இருக்கும். எதுவுமே பண்ண தேவையில்லை, எல்லாம் மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படியே வந்து நம்ம குடியிருக்கலாம். இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 1.25 கோடி சொல்றாங்க. அது வந்து நெகோஷியபிள் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இருக்கவங்க கீழே உள்ள நம்பர்ல எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. பார்ட்டி டு பார்ட்டி பேசிக்கிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் ப்ராப்பர்ட்டி.